வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம வந்து Navi அப்படிங்கற ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸ்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எப்படி இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்றது அப்படினு சொல்லி நம்ம வீடியோ போட்டுருந்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்கு, இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை எப்படி நம்ம ஓபன் பண்றது, எப்படி அதல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அப்படிங்கற ফুল வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு வந்து இது மாதிரி Naviல ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கு, இதில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இப்போ எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே வந்து காமிக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 24,121 ரூபாய் 25 பைசா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 13.64% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நான் வந்து 9 மாதம் மட்டும்தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக 9 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறது இதை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாதம் செக் பண்ணேன். ஸோ அதில் வந்து நல்ல ரிசல்ட் வந்ததுனால அதுக்கப்புறம் தான் நான் இதில் SIPயே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக 9 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,895 ரூபாய் 28 பைசா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இதில் தான் நான் முதல்ல வந்து SIPயை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்காக நான் வந்து ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி 100 ரூபா பண்ணி பார்த்தேன். அது ரெண்டுமே ஓரளவு ரிட்டர்ன்ஸ் கிடச்சதுக்கு அப்புறம் தான் இதில் SIP அப்படிங்கிற ஒன்றை வந்து ஸ்டார்ட்டே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 110 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் லம்சமாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபா பண்ணி பார்த்தேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் வந்து கிடச்சிது. சரி அப்போ வந்துட்டு இதில் மியூச்சுவல் ஃபண்டு போட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 15 தான் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணி 2000 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஜூனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட லிமிட்டை வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறப்போ நம்ம அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணோம் அப்படின்னா அதிகமாக நம்மளால் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இதில் மட்டும் வந்து பாருங்கள் நான் வந்து Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் நான் எடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 மாதத்துக்கு 14.01% நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 20,109 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு நமக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,818 ரூபாய் கிட்ட நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. டோட்டல் கரண்ட் வேல்யூ 22,927 ரூபாய் 47 பைசா வந்து கிடச்சிருக்கு. இது நம்ம வந்து ஒன் டைம் லம்சமாலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலை, மந்த்லி SIP பண்ணதுனால தான் நமக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நம்ம லம்சமாக 1 lakh 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை விட பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அடுத்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா Nifty Next 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா ஒரு டைம் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதாவது லாஸ்ட் மந்த் ஜூனில் தான் வந்து இந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.52% நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 500 ரூபா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து 12 ரூபா 61 பைசா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எத்தனை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா Nifty Mid Cap 150 இண்டெக்ஸ் ஃபண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 100 ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். டோட்டலாக 400 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு நமக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு 13.83% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. 55 ரூபா 36 பைசா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ட்ரான்சாக்ஷனை காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 மொத்தமே 4 மாதம் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நான் வந்து ₹500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைனலாக 4வது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இந்தியா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் எஸ்ஐபி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ₹200 தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். இதுவும் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் தான் ஆச்சு. பார்த்திங்கன்னா ஜூனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். வெறும் ₹200 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். இதுவுமே நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்க தான் செஞ்சிருக்கு. எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா 2.99% நமக்கு ஒரு மாதத்துக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ₹5.99 நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து எப்போ வேணாலும் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் உங்களுக்கான டேட்டை வந்து மாடிஃபையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட்டில் மாதம் 5ஆம் தேதி டெபிட்டட் பண்ணணும் அப்படின்னு வந்து செட் பண்ணிட்டோன்னா 5ஆம் தேதி டெபிட்டட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச நேரம்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கலாம். இதில் வச்சா நீங்கள் மாற்ற முடியாது. அதை வந்து எஸ்ஐபிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்ஐபியில் மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டேன்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்டை எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டால்மெண்ட் டேட்டையும் எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து ₹2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படி தான் காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஜூனில் வந்து 3000 அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை 4000 மாடிஃபை பண்ணியிருக்கேன். இதை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் எஸ்ஐபி டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அமௌண்ட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டையும் மாடிஃபை பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்டில் தான் அடுத்த டைம் உங்களுக்கு வந்து டெபிட்டட் ஆகும். அந்த அமௌண்ட் தான் டெபிட்டட் ஆகும். இவ்வளோ தான். ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வந்து ஆர்டியில் இந்த மாதிரி ஓயாமல் மாற்ற முடியாது. பட் இதில் வந்து மாற்றிக்கலாம். இதுவே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா எஸ்ஐபியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அப்போ அதுக்கான அமௌண்ட் எல்லாமே நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக வந்து கிடச்சிரும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான எஸ்ஐபியை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த 4 எஸ்ஐபியுமே சேர்த்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ₹2895 கிட்ட நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் பர்டிகுலராக இந்த நேவியில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து நிறையா ஆப்ஸில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. ஏஞ்சல் ஒனில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஒரு ₹0 எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வேணாலும் நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எந்த ஒரு இனிஷியல் பேமெண்ட்டும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அது மூலமாகவும் நீங்கள் எஸ்ஐபி வந்து பண்ணலாம். அதுலேயும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐபி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம 0 பேலன்ஸில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எஸ்ஐபி வந்து எவ்வளோ ரூபாயில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா பிர்லா, ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டு, இது மாதிரி நிறைய எஸ்ஐபி பிளான்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு இதையும் செக் பண்ணுங்கள், கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எது வந்து ஒர்த்துன்னு தோணுதோ நீங்கள் அந்த எஸ்ஐபியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் வந்து நிறைய எஸ்ஐபி டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ண முடியுமோ அந்த ரேஞ்சில் நீங்கள் ஒரு எஸ்ஐபியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐபி ₹100 ஸ்டார்ட் பண்ணலாம், ₹500 ஸ்டார்ட் பண்ணலாம், ஹை ரிட்டர்ன்ஸ் வரதுலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதிகமாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் ஷார்ட் டைமில் வந்து எடுக்காதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஆர்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட முடியுது. மாதத்துக்கு ₹1500 நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணேன். இதில் வந்துட்டு 5 வருஷத்துக்கு எனக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ₹15000 தான் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்குது. என்னென்னு கேட்டால் 6.1 தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் மந்த்லி வந்து ₹1500 நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட நமக்கு அதில் வந்து ₹15000 மட்டும்தான் ரிட்டர்ன்ஸாக வந்து கிடச்சிருக்கு. இது நீங்கள் எஸ்ஐபியில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 35,000 45,000 வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நான் இதில் வந்து கால்குலேஷனில் போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது 35,000 கிட்ட காமிக்குது. நீங்கள் ஆர்டியில் போடுறத விட எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டியை விட ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை வந்து கண்டிப்பாக எஸ்ஐபி
எஸ்ஐபியில் வந்து எடுக்க முடியும். இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரஸ்டடாக இருக்குதோ ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் போயிட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை உங்ககிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுலேயே நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மூலமாகவும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி நாவி ஆப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதிலேயே கூட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த நாவி ஆப்பில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது க்ரோ ஆப்போட லிங்க்கில் தான் இருக்குது. நீங்கள் க்ரோ ஆப்பை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா இதோட டீட்டெயில் எல்லாத்தையுமே அங்கே பார்க்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். டாஸ்போர்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அங்கே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல நாவியில், ஸோ அது எல்லாமே இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது இந்த ஆப்பில் தான் வந்து அவங்க டைப் வச்சு அந்த எஸ்ஐபியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, ஸோ அது வந்து இங்கே ஷோ ஆகுது பாருங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அதில் கிடைச்ச ரிட்டர்ன்ஸு எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் டேரெக்டாக இதில் பண்ணணும்னாலும் இதோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். க்ரோ ஆப் அப்புறம் ஏஞ்சல் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இனிஷியல் பேமெண்ட்டும் இருக்காது, இதுலேயும் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்களும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவிங்காக இருக்கும். எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியை தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து என்னோடய ரிட்டர்ன்ஸை வந்து உங்களுக்கு காமிச்சேன். கண்டிப்பாக நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 100 ரூபாயாவது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.